ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எதுனா மட்டன் கறி. ஆல்ரெடி நம்ம பேஜில் மட்டன் ரெசிபிஸ் பார்த்துருக்கோம். இது சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க, வெங்காயம் போடுங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுங்க. வதக்கி எடுத்துகிட்டு கொஞ்சமாக கசகசா, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் மிளகு, ஒரே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம விரல் சைஸில் ஒரு இஞ்சி, அப்புறம் 3 பல் பூடு, அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுங்க. வதக்கி எடுத்துகிட்டு நான் கருவேப்பிலை வச்சுருக்கேன், கறி லீவ்ஸ் அண்ட் புதினா வச்சுருக்கேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது, சேர்த்துக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கசக்காது. நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அதை ஆற வச்சு பேஸ்ட் அரைச்சி வச்சுருங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், குக்கர் எடுக்க போகிறோம். லாஸ்ட்டாக கேஷ்யூஸ் போட்டிருக்கேன் பேஸ்ட் அரைக்க. ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் போட்டுட்டு சோம்பு போடுங்க. சோம்பு போட்டுட்டு வெங்காயம் போடுங்க, அப்புறம் கறி லீவ்ஸ் போடுங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. உப்பு போட்டாலே நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாய் தூள், கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போடுங்க. மட்டனை போட்டுட்டு 5-6 விசில் வச்சு எடுங்க. எடுத்தால் நல்லா குக் ஆயிரும். குக் ஆனதுக்கப்புறம் குக்கர் விசிலை எடுத்துகிட்டு நான் கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கி எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா பபாய்.